வணக்கம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சித்ரா ஷாம் சுந்தர். இன்றைக்கு மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் 21 நாட்கள் கொண்ட இந்த இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் ஏப்ரல் 1 முதல் 24 வரை 2025 நடத்தும் இந்த வகுப்பின் இந்த தொகுதியின் தொகுதி 1 இன்றைய நாள் 21வது நாள். இன்றைய நாள் கடைசி நாள். நம்ம 20 நாள் வரைக்கும் விஸ்டம் ஷேர் அறிவை பகிர்ந்து கொண்டோம். ஆசிரியர்கள் விதவிதமான தலைப்புகளில் நம்மளிடம் அவர்களுடைய அறிவை பகிர்ந்து கொண்டார். தியானத்தையும் பயின்று கொண்டோம். இப்போது வகுப்பை தொடங்கும் முன் நம்ம என்றைக்கும் போல அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் அப்புறம் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ரங்கநாத் சாருக்கும் அப்புறம் இன்னைக்கு நமக்கு விருந்தினராக வரும் சுனிதா ஜெகதீஷ் மேடத்துக்கும் அப்புறம் உங்களுக்கு எல்லோருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் மேலான அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம்முடைய பிரணாமத்தை அர்ப்பித்துக் கொண்டு இந்த வகுப்பை நமக்கு ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கு கொஞ்சம் மாறுதலாக இந்த இதை துவங்குவோம். அதானது இந்த வகுப்பை துவங்குவோம். ஏனென்றால் சமீபத்தில் எர்த் டே நாம் கொண்டாடும் போது நம் நாட்டுல பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நம் ஜேஎன்கேயில் அதானது பஹல்காம் என்னும் நகரத்தில் உண்டாச்சு. அதில் இழந்த பல நபர்களுக்கும் அவருடைய உற்றார் உறவினர் அவர்களுக்கு இனி உள்ள வாழ்க்கையை நம்பிக்கையுடன் ஆர்வத்துடன் தொடர வேண்டும். அதற்கான சக்தியை அந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நம்ம பூமாதேவியை அதானது பாசிட்டிவ் எனர்ஜி அத இன்னும் நன்றாக உலகம் பூரா பரப்பி நம்மளை எல்லாரையும் அந்த பிரம்மாண்ட சக்தி நம்மளை காப்பாற்ற வேண்டும். அப்படியும் வேண்டிக் கொண்டு நாம் இன்னைக்கு ஒரு மௌன தியானம் 5 நிமிடங்களுக்கு பண்ணுவோம். அதற்கு பின்பு நாம அதை தொடர்ந்து நம்ம 15 நிமிடம் என்றைக்கும் போல மியூசிக் போட்டு நம்ம ஆனாபானாசதியை பண்ணணும். நேயர்களே, நண்பர்களே, ஆசிரியர்களே, நமக்கு தொடங்கலாம். 5 நிமிடங்கள் மௌனமான தியானம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நாம் சொல்லும் வரை திறக்க வேண்டாம்.
ஆஹ் ஆசிரியர்களே, நம்ம அந்த மௌன தியானத்தை இப்போது பண்ணி முடித்தோம். இப்போது நம்ம இதை தொடர்ந்து என்றைக்கும் போல மியூசிக் போட்டு நம்ம ஆனாபானாசாதியை பண்ணலாம். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டு இத கண்ண மூடிக்குங்க. நமக்கு தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. நான் மியூசிக் போடுறேன்.
தியானத்தின் கடைசி ஒரு நிமிடம். இப்போது நீங்கள் பாடி கான்சியஸ்னஸ், அதாவது உடலின் உணர்வுகளுக்கு திரும்ப வாருங்க. கடைசி 5 செகண்ட்ஸ். இப்போது கைகளை தேய்த்து கொண்டு கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்களே, நீங்கள் எல்லாம் இப்போது ஒரு அருமையான மிக்க அமைதி தரும் ஒரு தியானத்தை கொஞ்ச நேரத்துக்காவது பண்ணி முடித்தீங்க. இப்போது நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். தியானத்தை தொடர்ந்து இந்த பகுதியில் இன்றைய நாள் மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் இந்த முழுமையான ஆரோக்கிய திட்டத்தின் கடைசி நாள். அதனால் இதில் பங்கு சேருவதற்காக நம்முடன் பேசுவதற்காக மகாவதார் ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டர், அதாவது நிறுவனர், பெரிய ஆசிரியர் ரங்கநாத் சார், இவர் இந்த ஃபவுண்டேஷனை தொடங்குவதற்கான இந்த மகாவதார் டிவியை தமிழ் சேனலை ஆரம்பிப்பதற்கு முக்கியமான ஒரு தூண் அதாவது ஊண்டுகோலாக உள்ள, அதுவும் அதற்கு தேவையான அன்பும் அறிவும் ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்த ஆசிரியர் ரங்கநாத் சார் நம்மை இன்னும் வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார். சார், உங்களை அழைக்கிறேன். அவர் இங்கிலீஷில் பேசுவார். அதை மொழிபெயர்க்கிறது ஆசிரியர் பஜனி அப்பனே சார். வாங்க சார், ரெண்டு பேருமே வாங்க சார். Right. Pajapan sir, unmute ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. You unmute please. Over to you, sir. Yeah, thank you, madam. Right. Yes. Good morning, friends. Namaste to all. Namaste to all. Namaste, sir. So, congratulations to everybody on this 21st day, the last day of our program, the first batch in Tamil. So we are all really excited for this day. 21 days, that is 20 days. The wonderful travel happened, wonderful spiritual journey we have done. Yes, sir. Pajapan sir. Yes. Unmute yourself. Good morning, sir. Yes. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த அருமையான தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டு வருகிறோம். Once you finish, you say yes, sir. Then I will continue. Okay. Yes, sir. Right. Sir. Yes, sir. So, my dear friends, my dear masters, my dear gods, today is the wonderful day because we are celebrating 21st day in the batch 1. Yes, go ahead. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஆசிரியர்களே, கடவுள்களே, இன்று நாம் அற்புதமான நாளை கொண்டாடுகிறோம். இந்த தொகுதி தமிழ் மெடிடேஷன் ஜூம் கிளாஸ் தொகுதி 1 இறுதி நாள். எஸ் சார். So on this day we have to be congratulating and we are thanking all our senior masters who have started these 20 days.
இந்த நாளில் நாம் நமது முதிய மாஸ்டர்களை, அதாவது சீனியர் மாஸ்டர்களுக்கு நன்றி கூறுகிறோம். எஸ் சார். So we have to thank and we have to congratulate Madam, our Chitra Madam, especially for conducting this session wonderful way. Let's claps. Let's all claps. Yes. Big claps to Madam. She agreed and she accepted to conduct this Tamil program in Tamil session. Whenever I asked, she immediately agreed. நாம் இன்று நமது நன்றிகளை மற்றும் வாழ்த்துக்களையும் திருமதி சித்ரா மேடம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுது அவர்களை கேட்டாலும் இந்த புரோகிராமை நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த புரோகிராமை மிகச் சிறப்பான முறையில் நடத்தியதற்கு அவர்களுக்கு வாழ்த்து கூறி நமது அனைவரும் கைத்தட்டலை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது எஸ் சார். Yes. So, Madam has conducted this session in a wonderful way, without any break, without any issues. This program went very well. மாஸ்டர் திருமதி சித்ரா மேடம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தினார்கள். எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக நடத்தி முடித்தார்கள். சார். So, this is how masters, you also participated very well, and we have to congratulate all of you for your the best participation. இதேபோல் அனைத்து மாஸ்டர்களும் பங்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதோடு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். எஸ் சார். So masters, everybody understood what is meditation, what is the power of meditation, how meditation helped you. So அதனால் நாம் அனைவரும் இந்த தியானத்தை கற்றுக்கொண்டோம், தியானத்தை முக்கியத்தை கற்றுக்கொண்டோம், தியான சக்தியை கற்றுக்கொண்டோம். இந்த தியானம் நமக்கு எப்படி நன்மைகள் பயக்கின்றது என்பதை கற்றுக்கொண்டோம். எஸ் சார். So always remember, no one should leave this meditation. This meditation 21 days is not enough, my dear masters. We must continue for 41 days to see small changes to big changes in our life. ஆதலால் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் இந்த தியான பயிற்சியிலிருந்து விலகக்கூடாது. 21 நாட்கள் தியான பயிற்சி பத்தாது, நாம் முழுமையாக 41 நாட்கள் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். So everybody, I am suggesting, please continue again next batch like this. It's a long journey. ஆதலால் நான் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன், இந்த தியான பயிற்சியை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவும். அடுத்த தொகுப்பு நெக்ஸ்ட் பேட்ச் என்று லாங் ஜெர்னியாக மிக தொடர்ச்சியாக இதை அனைவரும் கண்டினியூ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். So my dear masters, meditation does everything for you in your life. You don't need to doubt at all. Every day practice meditation, do all your works, whatever it may be. ஆதலால் எனது இனிய ஆசிரியர்களே, மாஸ்டர்களே, இந்த தியானம் நமக்கு எல்லாவற்றையும் பயனளிக்கிறது. அதனால் இதில் சந்தேகமே இல்லை. ஆதலால் எப்பொழுதும் இந்த தியானத்தை மேற்கொண்டு நமது மேற்கொள்ள வேண்டும். எஸ் சார். So in the next batch, what we are going to do, my dear friends, next batch we will learn many more subjects along with meditation practice. ஆதலால் அடுத்த தொகுப்பில், அடுத்த பேட்சில் நாம் இன்னும்
பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை கற்றுக்கொள்ள போகிறோம். மேலும் தியானத்தையும் கற்றுக்கொள்ள போகிறோம். The next batch, next programs will be, we will learn along with meditation, marma therapy, mudra therapy, spiritual agriculture, spiritual parenting, all these different subjects from all great masters. We will definitely learn. நெக்ஸ்ட் தொகுப்பில் நெக்ஸ்ட் பேட்சில் நாம் தியான பயிற்சியுடன் மேலும் கர்ம தெரப்பி, முத்திர தெரப்பி, ஸ்பிரிச்சுவல் அக்ரிகல்ச்சர் போன்ற இன்னும் பல தொகுப்புகளை கற்றுக்கொள்வோம். Spiritual pregnancy, spiritual parenting, all these things. ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி, ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங், ஆன்மீக குழந்தை பெறுதல், ஆன்மீக குடும்பத்தன்மை முக்கியவை நாம் கற்றுக்கொள்வோம். எஸ் சார். So no one should miss the next batch also. After that, every batch, all these classes, no one should miss. ஆதலால் இப்பொழுது பங்கு கொள்ளும் அனைத்து மாஸ்டர்களும் ஆசிரியர்களும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். எஸ் சார். Chitra madam, can you unmute Sunita madam also? Yeah. May co-host. Good morning, madam. Yes, sir. Good morning. அனைவருக்கும் வணக்கம். Yes, madam. Thank you. Yeah. So, madam, you have done wonderful service, and Tamil class we have started from Mother Foundation. So you have given all the support, whatever required, whenever required. So we are very, very thankful to you. We want to really be grateful to your service and seva, madam. Thank you so much, sir. So I would like to congratulate Mahathar Foundation. So உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இருக்கிற ஆர்வம் வந்து அவ்வளோ அதிகம். ஸோ அந்த பேஷனால அவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா கூட தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணணும், இந்த செஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்சியரா ரங்கசாமி சார் வந்து ரொம்ப அழகா இது வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே கூட நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன். இது அவங்களோட நேரத்தையும் அவங்களோட எனர்ஜியும் வைக்கணும்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் சித்ரா மேடம் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்னிங்கே வந்து அந்த டைம் கொடுத்து ஃபுல்லா அவங்க இருக்கணும். யார் வந்தாலும் யார் வரலைனாலும் அவங்க அங்க நிக்கணும். அண்ட் முன்னாடினாலே ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்க வராங்களா அப்படின்னு ரிமைண்டர்ஸ் கொடுத்து இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட இது என்ன அப்படின்னு பண்ணிருக்காங்க. அண்ட் பழனி அப்பன் சார் அவ்வளோ டெவலப் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் செஷன்லயே ரொம்ப அற்புதமாக. அண்ட் த ஹோல் டீம் அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க முயற்சியை வந்து நாம அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு செஷன்லயும் நாம் அட்டென்ட் பண்ணி பயன்பெறணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ எல்லாருமே அவங்களோட நேரத்தை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் பயன்படணும், எல்லாருமே ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு. ஸோ பத்ரிஜி ரொம்ப அழகாக வந்து இந்த இதெல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. எளிமையான தியானத்தை கொடுத்துருக்காங்க. நாம இதை செஞ்சு நம்ம வாழ்க்கையில அற்புதமா முன்ன போகணும். அதுவும் இல்லாம நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற நிறைய டிப்ஸ் வந்து சார் வந்து நடுவுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஹெல்த் டிப்ஸா இருக்கட்டும், ஸோ நம்ம மைண்டுக்கு தேவையான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு ஒன்னொன்னு வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நடைமுறையில வச்சாதான் உண்டு. ஸோ கேட்டதை இந்த காதுல கேட்டு அந்த காதுல விடுறது கிடையாது. இதுக்கு டைம் பாஸ் கிடையாது, காலக்ஷேபம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே உபயோகப்படுற விஷயங்கள் கேட்கதான் நம்ம வாழ்க்கையில இதை நம்ம வந்து இதை அப்ளை பண்ண முடியும். அதனால நம்ம கேட்டாச்சு இல்ல திருப்பி என்ன இருக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம். கேட்கதான் நமக்குள்ள அது நடைமுறையில வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும், அந்த தைரியம் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமா நம்ம வாழலாம். ஸோ எல்லாமே நம்ம கையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. So thank you very much, sir, for giving me also an opportunity to be a part of this. So thank you so much.
Thank you very much, madam. With your support, the first batch went very well, I know. And you have supported us in a very instant. Whenever we ask help, you have supported in a very timely manner. So Thank Chitra madam also used to tell. So Sunita madam has supported a really great way. And you are very sensitive to every small thing to big thing, whatever we ask. Sometimes we may be disturbing you, but even then you never felt anything, in a different way. But you have taken everything in a great way and positive way, and you have helped this first session to be completely successful. That's a great support from you, madam. you, sir. Thank you. Translate ಮಾಡಿ. Can you translate, please? Yeah. Yes, sir. மேடம், நீங்கள் Yes, sir. இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தீர்கள். இந்த தமிழ் நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இது நடைபெறுவதற்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணீர்கள், உறுதுணையாக இருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் தயக்கம் இல்லாமல் நாங்கள் அணுகிய போதெல்லாம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தீர்கள். இதை மேற்கொண்டு நடத்துவதற்கு உங்களுடைய முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியது. நான் இத்தருணத்தில் உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். எஸ் Yes, madam. Thank you so much. And Thank you. now the other all senior masters on this occasion, I would like to express our great thanks as well as, and also congratulate all our senior masters, pyramid senior masters. They have supported this program in a very, very great way. Yes, sir. நான் இத்தருணத்தில் இப்பொழுது அனைத்து சீனியர் மாஸ்டர்களுக்கும் நன்றி கூறுகிறேன், வாழ்த்து கூறுகிறேன். பிரமிட் சீனியர் மாஸ்டர்ஸ் இத்தருணத்தில் மிகவும் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன், வாழ்த்துக்கள் கூறுகிறேன். எஸ் சார். So on this occasion, we all once again congratulate and sincerely express our thanks to Chitra madam once again. ஆதலால் இத்தருணத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை மாஸ்டர் திருமதி சித்ரா மேடம்க்கு நன்றி கூறி வாழ்த்து கூறுகிறேன், கங்க்ராச்சுலேஷன் கூறுகிறேன். எஸ் சார். So masters, out of all of your participants, so try to come forward for the hosting. Whoever is having a facility, computer training we will give, please come forward for the hosting facility. The next batch, our Pajappan sir agreed for the hosting. So we want to be thankful to him. We want to express our sincere thanks. ஆதலால் அனைத்து மாஸ்டர்களும் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்வது, நீங்கள் அனைவரும் ஹோஸ்ட் செய்வதற்கு முன் வர வேண்டும். இந்த தமிழ் நிகழ்ச்சிகளை வரும் பேட்சுகளில் ஹோஸ்ட் செய்வதற்கு முன் வர வேண்டும். எனினும் வரும் மாதத்தில் திரு பஜனியப்பன் அவர்கள் ஹோஸ்டிங் செய்வதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார். நீங்கள் அனைவருமே முன்வர ஹோஸ்ட் செய்வதற்கு முன்வர வேண்டும். எஸ் சார். So Chitra madam, because of some commitments, she is unable to continue next batch. She will always be with us. Our support will be there. Yes. So there is no problem. But Pajappan sir has taken a decision to purchase the laptop for this hosting purpose. And we have to be thankful to him. மேலும் சித்ரா மேடம் அவர்களுக்குரிய ஒரு சில கமிட்மெண்ட்களால், வேலை பளுவால் அவர்களால் வரும் மாதத்தில் வர முடியவில்லை. எனினும் அடுத்த பேட்சில் தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மேற்கொள்வதற்கு திரு பஜனியப்பன் அவர்கள் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு, உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார். நெக்ஸ்ட் பேட்சில் அவர் ஹோஸ்ட் செய்வார். எஸ் சார். Thank you, sir. Thank you, sir. Thank you so much for you. நன்றி நன்றி சார். தேங்க்ஸ் உங்களுக்கு. Thank you. Okay, masters. And so I think all masters have today the great opportunity for all of you to speak what you felt and how you gone through this 20 days experience, the meditation experience. Okay, the next batches will be much more knowledge, much more wisdom, much more
meditation we are going to do. There's no doubt about it. So always be with this session every day morning 6 to 7. Allocate for this. Don't miss. ஆகவே மாஸ்டர்களே, உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். இன்றைக்கு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வரும் மேட்ச்கள் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மிகவும் நாலேஜ் உள்ளதாக அமையும், விஸ்டம் உள்ளதாக அமையும். ஆதலால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். எஸ் சார். Thank you. Thank you, Pajapan sir. Thank you, Sunita madam. Thank you, Chitra madam. I'll be leaving because I have to join the Kannada session. Okay, sir. So thanks all the masters who participated in this 20 days, and hope all of you also make your friends and relatives also join the session. Thank you. Thank you so much. Thank you so much for taking your valuable time to join us, and you made it a success. Congratulations to you and Sunita ma'am. You are the real pillars Thank you. of this channel, and without your hard work, it was not possible. It was not Thank you, possible. madam. So, hats off to you, sir. Thank you so much. Thank you. We'll Thank you. continue. Okay. Thank you. நன்றி பஜனியப்பன் சார், நன்றி சுனிதா மேடம், நன்றி சித்ரா மேடம், நன்றி அனைத்து மாஸ்டர்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த 20 நாளில் பங்கு கொண்டதற்கு. மேலும் அனைத்து மாஸ்டர்களும் தங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸில் வகுப்புகளில் பங்கு பெற்று பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்ஸ் சார். எஸ் சார். We will publish the syllabus for next batch, second batch of Tamil or Zoom session and this holistic wellness classes in next 4-5 days. நாம் நமது அடுத்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் சிலபஸை இன்னும் 4 நாட்களில் வெளியிடுவோம். எஸ் சார். Okay. Thank you. Thank you everyone. Namaste to all. நன்றி நன்றி அனைவருக்கும். நமஸ்காரங்கள் அனைவருக்கும். சார். Thank you. நன்றி. நேயர்களே, நான் இப்ப சொன்ன மாதிரி நான் அது இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆக்சுவலி இந்த தமிழ் சேனலோட பின்னில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் பண்ணி அதற்கு வேண்டின அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அதற்கு வேண்டின தலைப்புகளை தேடி அதற்கு தேவையான ஆசிரியர்களை கொண்டு வந்து தந்தது நம்முடைய இந்த ஃபவுண்டேஷனின் இன்னொரு பெரிய பில்லரான நம்ம அன்புக்குரிய அறிவு மிகுந்த அனுபவம் கொண்ட நம்ம சீனியர் மாஸ்டர் சுனிதா ஜெகதீஷ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை எப்போ வேணா எனக்கு அணுகலாம். அந்த மாதிரி எனக்கு என்ன நேர்ல உங்களுக்கு தெரியாது. அப்ப இருந்தா கூட நீங்க எப்ப வேணாலும் எனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன எப்படி வழிகாட்டணும் அப்படின்னு இருந்தா கூட எனக்கு அணுகலாம் உங்களை. அண்ட் நீங்க ரொம்ப ஆசையா அன்புடன் நீங்கள் எனக்கு எப்பவுமே கைடு பண்ணியிருக்கீங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றியுடன் தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you, Chitra madam. Thank you, sir. Thank you for your sincerity, dedication, and for your timely this thing and everything. Thank you so much. Commitment. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நானும் என்ஜாய் பண்ணினேன். இந்த தருணத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன் நேர்களே. ஆக்சுவலி எனக்கு இந்த ஜூம் செஷன் பண்ணி பழக்கம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு பார்ட்டிசிபெண்டா நான் இங்கிலீஷ் செஷன்ல தான் சேர்ந்துட்டேன். அப்படி அங்க 1-2 லெக்சர்ஸ் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரங்கநாத் சார் சொன்னார், நீ தமிழ் சேனல் ஆரம்பி அப்படின்னு. நான் ஆரம்பிக்க எனக்கு தெரியாது. நான் பாக்குறேன் என்ன பண்ணல. ஆனா ஜூம் செஷன் பண்ணி எனக்கு பழக்கவும் கிடையாது. தவிர நைக்கு தாய்மொழி தமிழ் தான். அப்படி இருந்தாலும் நான் தமிழ்ல எப்பவுமே பேசினது கிடையாது மேடம். நான் பண்ணினது MA இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், ஹிந்தி கூட வரும், ஆனா தமிழும் வரும். பட் நான்
பேசுவேன். ஆனாலும் இப்படி மேடையில பேசுறது, செஷன் நடத்துவது இதற்காக எனக்கு பழக்கமே கிடையாது. சோ எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. நம்ம ஏதாவது சொதப்பிடுவோமோ அப்படின்னு. பட் பரவாயில்ல. ரங்கநாத் சாருக்கு எதுனாலயோ என்னில கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் சொன்னார், நீ உன்னால பண்ண முடியும், நமக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னார். அப்படித்தான் ஆரம்பிச்சோம். சோ அதுல நான் அந்த நடத்தினதுல ஏதாவது சில குறைகள் இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு பழக்கம் கிடையாது, அனுபவம் இல்லாம நான் தொடங்கியிருக்கேன். ஆனா எனக்கு இந்த ஒரு பெரிய டோர் எனக்கு யூனிவர்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்தது. எனக்குள்ள இந்த டேலண்ட் இருந்தது எனக்கு தெரியாது. அத ரங்கநாத் சார் தான் கண்டுபிடிச்சார். அதுக்கு எனக்கு அதை வெளியே கொண்டு வரதுக்கு உதவியாக இருந்தது இந்த செஷன் எனக்கு கிடைச்சது. அதுக்கு நான் ரங்கநாத் சாருக்கும் மேடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். இப்போது நம்ம இந்த ஃப்ளோரை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேருக்கு நமக்கு தருக்கலாம். நண்பர்களே, நீங்க எல்லாரும் என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் நான் சொல்றேன், இன்றைய இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டு நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியலையா, அட்லீஸ்ட் நன்றினாவது சொல்லுங்க. அப்படி நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு உள்ள வந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்கள் ஃபேமிலியில இருக்கிற உங்க குடும்பத்தினருக்கு கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு கோவப்படுறவங்களானா கோபம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மன அழுத்தங்கள் குறைஞ்சிருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது நோய்கள் இருந்தா அது கம்மியா இருக்கலாம். தூக்கம் வராதவர்கள் தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கலாம். இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். அப்படியே ஒன்றும் இல்லையானா கூட நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு பேச வேணும் அப்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரு முதல்ல வராங்க? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சேர்ந்திருக்காங்க இத கேட்கறதுக்காக. நீங்க ஃபீட்பேக் கொடுத்தாதான் நமக்கு இன்னமும் நன்றாக பண்ண முடியும். இந்த செஷனை இன்னும் நன்றாக பண்றதுக்கு நீங்க சஜஷனும் கொடுக்கலாம். சுமதி மேடம் ஒரு நிமிஷம். வருதா மேடம்? அன்மியூட் பண்ணுங்க மேடம். பேசலாம் நீங்க. வணக்கம் மேடம், ரொம்ப நன்றி. சித்ரா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. முயற்சி எடுத்து ரொம்ப செஞ்சிருக்கீங்க. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண, அப்படியே எனக்கு அப்படியே இதாகுது, கண்ட தண்ணி வருது. ரொம்ப நன்றிங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்கேன், ரொம்ப பிடிச்சது. நீ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா சேருவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, மாற்றங்கள் வருகின்றது. இப்பதான் நான் மெடிடேஷன் பண்ணணும்னு ரொம்ப வருஷமா இப்ப எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க மேடம். எல்லாம் அந்த தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது, ஃபுட்டு பத்தி, மெடிடேஷன், முத்ராஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா மேடம் நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இம்ப்ரூவ் ஆகணுங்க மேடம். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க முயற்சி செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். இது பயனா இருந்தது நினைக்கும் போது, அது கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம உத்தேசமே அதுதான், எல்லாருக்கும் இது பயனளிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம மெயினா உள்ள முக்கியமான உத்தேசம். அது போய் சேர்ந்தது உங்களுக்குன்னு தெரியும் போது ரொம்ப அழகா இருக்கு. அது தேங்க்ஸ் மேடம் பகிர்ந்து கொண்டதுக்கு. அண்ட் தொடர்ந்து நீங்க வரும் வகுப்புகளிலும் நீங்க வரலாம். நீங்கள் ஆசிரியரா பேசலாம். அதுக்கும் தயார் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ். நன்றி. சுமதி மேடம் பேசுங்க. சுமதி அருள்மொழி பேசுனீங்களா இப்ப? அச்சா, இது அகிலா. ஓகே. தேங்க்யூ. அகிலா மேடம். நமஸ்தே மேடம். ரொம்ப நல்லா. உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு நான் ரெடியே ஆகல மேடம். ஓகே, சரி, பரவாயில்ல. பேசுங்க. நமஸ்தே மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீங்க எல்லாத்தையும் வழி நடத்தி எங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் இது மாதிரி தியானம் சொல்லிட்டுன்னு உட்காருவேன். அதாவது தனியா நம்மள ஓன் எஃபர்ட் எடுத்து ஒரு 2 நாள் பண்ணுவேன். அதுக்கப்புறமா யாரும் குச்சி எடுக்கல, நம்மள ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ணலன்னு சொல்லிட்டுன்னு விட்டுருவேன். இந்த மாதிரி இந்த டைம் ஸ்லாட் கொடுத்து நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க. அப்பதான்
கொஞ்சம் அதுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு நமக்கு. அது இது நீங்க கண்டினியூ பண்ணாதான். நீங்க எங்களை ஆசிரியர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் திறந்தாதான், அந்த டயத்துக்கு போனாதான் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், படிக்கவும் செய்வாங்க. அது மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நானு, இந்த தியானத்துல உட்காரணும்னா அந்த டைம் ஸ்லாட் கொடுத்து அது பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் வருது. அதாவது இதுல கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும்னா திருப்பி நான் ஜாயின் பண்ணி இது பண்ணாதான் எனக்கு வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து நீங்க பண்றீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க தமிழ் தெரியாதுன்ட்டு. ஆனா நாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து பேசுறோம். ஆனா நீங்க ஃபுல்லாவே நல்லா கிளியரா தமிழ்ல ரொம்ப ஜோரா கண்டக்ட் பண்ணீங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த ஆஸ்ட்ரல் இதெல்லாம் இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அதெல்லாம் இப்பதான் இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. அகிலா மேடம், அகிலா மேடம் வணக்கம் மேடம். அகிலா தேங்க்யூ. மேடம் வணக்கம் மேடம். நான் பழனியப்பன் பேசுறேன். நீங்க வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க நிச்சயமா தியானத்துல முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் வரும் பேட்ச்லயும் கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயமா தியானம் முழுமையா நீங்க கற்றுக்கொள்வீர்கள். மேலும் சிறப்பா இதிலிருந்து பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு மிகவும் இருக்கிறது. தியானத்தை நீங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த காலை 6ல இருந்து 7 வரைக்கும் இந்த பயிற்சியை மேற்கொள்ள மிகவும் சுலபமான தியானம் இவர்கள் கூறுவது. நிச்சயமாக நீங்கள் இதில் மேன்மை அடையலாம். சூரா நீங்க கற்றுக்கலாம். அது ஒண்ணு சார். இன்னொன்னு நீங்க தியானம் மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்ல, எல்லாத்தையுமே கலந்து வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே சொல்றீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது டிஸ்கஷன் எல்லாம் வைக்கும் போது நமக்கு மீதி எல்லாமும் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒண்ணுத்துக்காக நம்ம வர்றது இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க இது கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ சோ மச். மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு குருஜி ரங்கநாதன் ஐயா அவர்கள் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸை மிக சிறப்பாக கொண்டு சென்று தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று மிகவும் விருப்பப்படுகிறார்கள். அதற்கு உந்துதலாக திருமதி சுனிதா மேடம் வேலூர்ல இருந்து நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறார்கள். நீங்கள் அதனால் தொடர்ச்சியாக இந்த தியான பயிற்சிகளை மேற்கொண்டு பழனியப்பன் சார், நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அகிலா மேடம், நீங்க சொல்லுங்க மாஸ்டர்ஸ் நாம சொன்னோம், நான் சொல்லல. பெரிய ஆசிரியர் நம்ம பத்திரிகை தான் சொல்லியிருக்காரு. அவரோட 18 அந்த கைட்லைன்ஸ் இருக்குல்ல, நம்ம படிச்சோம். அதுல நம்ம எல்லாரும் மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம தேங்க்யூ மேடம், நன்றி. இப்போது நமக்கு டைம் இல்ல, அதனால அடுத்த ஆளை நம்ம இது பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். பேசலாம் மேடம். நியா செல்வராஜ். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. இந்த இது தொடரணும். இந்த கிளாஸ் ரொம்ப தொடரணும். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதன் மூலியமா நாங்க நல்லா பலன் அடைஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் முழு பலனே அடையல. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா நல்லா நாங்க முழு பயனே அடையணும். நீங்க மேலும் தொடரணும். உங்களோட சேவை ரொம்ப சிறப்பா இருக்கு. நாங்க ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி மேடம். சாந்தா. சாந்தா மேடம் அன்மியூட் பண்ணுங்க. மேடம் அதுக்கு அடுத்தது ரமா ராஜேந்திரன் கூட அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ சாந்தா மேடம். குட் மார்னிங் மேம். ஓகே ஓகே. நானும் வேலும் தான் மேம். சுனிதா மேம் இருக்கேன். நான் இத 21 டேஸ் நான் கலந்துக்கல. இப்பதான் கொஞ்ச நாளா தான் கலந்துட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். இது லிங்க் தான் எனக்கு வேணும். நான் கேட்டிருந்தேன் முன்னே உங்ககிட்ட. இப்ப வரும். அடுத்த வகுப்பு வருது இல்லையா, திரும்ப வரும். நான் இந்த குரூப்ல இல்லீங்களே, வாட்ஸ்அப் நீங்க எதுல அனுப்புவீங்கன்னு தெரியல எனக்கு. இந்த நம்பர்ல கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? பண்றேன் உங்களுக்கு.
ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ரொம்ப அருமையா இருக்குது மேம் கிளாஸ். நான் இப்ப கொஞ்ச நாள்ல ஒரு 4 கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன், தெரியாது எனக்கு. லிங்க் பார்த்து இப்பதான் காலையில கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப அருமையா, அதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த பேஸ்ல கண்டினியூஸா பண்றேன் மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப அருமையா ஒரு ஒரு மாஸ்டர்லாம் அருமையா எல்லாமே நல்லா கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குதுங்க உங்க இந்த பாயிண்ட்டுக்கு. ரொம்ப கடவுள் எப்பவுமே துணையா இருக்கு மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். சுனிதா மேம், ரமா ராஜேந்திரன் சொன்னீங்களா? இங்க ஹேண்ட் ரைஸ் இல்ல. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியல, கை தூக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. ரமா ராஜேந்திரன் பாக்கட்டும். இருங்க, அன்மியூட் பண்ணுங்க. வெயிட். வணக்கம் மேடம், கேக்குதுங்களா? அச்சா அச்சா, சார் பேசுங்க பேசுங்க. ராமராஜேந்திரன். ராமராஜேந்திரன், ஓகே சார், பேசுங்க சார். நம்ம தியானம் பண்றதுக்கு முன்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு நாடி சுத்தி மூச்சு பயிற்சி பண்ணா நல்லா இருக்காதா? அந்த மூச்சை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? மூச்சு திணறல், அந்த மூச்சுல தடைபடுறதெல்லாம் இல்லாம இருக்கு இல்லைங்களா? இது என்னுடைய ஒரு சின்ன இது. அடுத்து வந்து பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது ஏன்? சுனிதா மேம், நீங்க சொல்றீங்களா? சார் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க மேம். ஒரே ஒரு நிமிஷம், 2 minutes. நீங்க வந்து உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம் சார். உங்க சஜஷனுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்த 21 நாட்கள்ல உங்களுக்கு என்ன அனுபவங்கள் வந்தது அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துக்கலாம். ஓகே, இப்ப தியானம் வருது, நல்லா வருது. பட் இருந்தாலும் அந்த மூச்சுல சில தடைகள் ஏற்படுது, இருமல் வருது, அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வருது இல்லைங்களா? அந்த இருமல் வராம மூச்சுல தடை ஏற்படாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த மூச்சு பயிற்சி. ஒரு 2 minutes 3 minutes ஏதோ மூச்சு சம்பந்தமான ஏதோ ஒரு பயிற்சி அப்படி பண்ணா அந்த மூச்சு நல்லா இருக்கு இல்லைங்களா? பிரச்சனை இல்லாம ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட கேட்கறேன் சார். இது வந்து சகஜ பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுக பிராணாயாமம் சொல்லுவாங்க. பிறந்ததுல இருந்தே அங்க இருக்கிற நம்ம மூச்சை தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். சோ தனக்கு தானே எல்லாம் செட் ஆயிடும். நமக்கு ஆரம்பத்துல தோணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு, உள்ளுக்குள்ள ஹீலிங் இருக்கும் அது. சோ நாம வந்து நார்மலான ரெகுலரான அந்த மூச்சை தான் கவனிச்சுட்டே இருக்கணும். அது ஆரம்பத்துலதான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு, ஆனா அது எல்லாமே தனக்கு தானே செட் ஆயிடும். அதனால உங்களுக்கு பர்சனலா அப்படி தோணிடுச்சுன்னா நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சா. ஆனா நாம வந்து இந்த இயல்பான மூச்சு பயிற்சி மட்டும்தான் நம்ம ஆனாபானசதி கத்ரிஜி சொல்லி கொடுத்தது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு பர்சனலா தோணிடுச்சுன்னா நீங்க பண்ணிக்கலாமே தவிர, பொதுவா வந்து நாம இயல்பான மூச்சோட இருக்கும் போது எல்லாம் தனக்கு தானே செட் ஆயிடும். ஸோ நமக்கு வர தும்மலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டிடும். அதனால அது வந்து தனக்கு தானே செட் ஆயிடும். ஸோ நாம எதுவும் இயற்கைக்கு மாறாக செய்ய தேவையில்லை. இயற்கையோடு இணைந்திருந்தாதான் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு இது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அதனாலதான் ஆனாபானசதி போதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பூண்டு என்ற ஒரு விஷயத்தையே ஏன் உருவாக்கி இருக்காங்கன்னா, நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, தூரமா வைக்கிறதுக்கு. அப்படின்னா அந்த நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் வந்து மறத்திடும் அது. ஸோ நம்ம ஆன்மா என்ற உணர முடியாது. ஆனா நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, நான் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆன்மா நோக்கத்தை கம்ப்ளீட் பண்றதா ஒவ்வொருத்தரின் லைஃப் பர்பஸே இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ட்ரிக்கியா செயல்படுத்திருக்காங்க. உடலுக்கு ரொம்ப நன்மை செய்யும், ஆனா ஆன்மா உணர்த்தல் என்றதே நடக்காது. அதனாலதான் நமக்கு பூண்டு என்றது சரியான உணவு கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி இந்த உடல்ல வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. அதனால ஸோ நம்ம வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் தெரியாத போது சாப்பிட்டோம், ஏன்னா அது வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யுது. அந்த பூண்டு செய்யற நன்மை வந்து தாய் கூட செய்யாத அந்த அளவுக்கு உடலுக்கு நன்மை செய்யுது. ஆனா
ஆன்மா என்ற உணர்தல் சுத்தமா இல்ல கொடுக்காது. ஸோ ஆன்ம வளர்ச்சிக்கு அவ்வளோ பெரிய தடை. அதனால நம்ம எல்லாருமே ஆன்மாக்காக தான் உடல் இருக்கே தவிர உடலுக்காக ஆன்மா கிடையாது. ஆன்மாக்கு எது நான் சரியானதோ அதுதான் நாம எடுத்துக்கணும். அதனால பூண்டை தவிர்க்கணும். கிளியரா? ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. நன்றி. கண்டிப்பா ரொம்ப நன்றி உங்களோட சஜஷனை கொடுத்ததுக்கு, உங்களோட சந்தேகத்தை வைத்ததுக்கும் நன்றி. ஒருத்தரோட கேள்வி எத்தனை பேருக்கு பதிலா இருக்கும்? கண்டிப்பா எல்லாருக்குமே உள்ள இருக்கும், ஆனா கேட்கணும்னு தோணாது. ஒருத்தரை கேட்டா அதுக்கு எல்லாருக்குமே கிளியர் ஆகும். அதனால கேள்விகள் கேட்கணும் எல்லாரும். ரொம்ப நன்றி சார். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வெங்கடேஷன் சார், அன்மியூட் பண்ணிருக்கேன், பண்ணுங்க, பேசலாம் சார். மேடம், எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த தியான பயிற்சி மிக சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள்ன்றது பெரிய நல்லா இருக்கு. அது எப்படி எக்ஸ்பிளேஷன் பண்றது தெரியல. நீங்களாட்டம், நம்ம பத்ரி சாருடைய மியூசிக், தென் ரங்கராயன் சார் ஸ்பீச், தென் பள்ளிய பசார், எல்லோரும் இந்த தியானம் இப்படியே இருக்கக்கூடாது, இன்ஃபினிட்டி எல்லையற்று போகணும். அப்போதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த இருக்கிற காலகட்டத்தில் பொல்யூஷன்ஸ் வேண்டாம், நிறைய எத்தனையோ தீயது இருக்கு. அத்தனை தீயனும் மறையணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய மகாட்டியர்கள் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி சார். இப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், இல்லைன்னா நீங்க வீடியோல நீங்க கையை இப்படி காட்டினா கூட போதும். தெரியாதவங்க நீங்க எல்லாருமே பேசணும். கதிரேசன் சார், நீங்க பேசுவீங்களா? அன்மியூட் பண்ணவா? ரைட், பேசலாம் சார். மேடம் சொல்லுங்க. அனைத்து மாஸ்டருக்கும் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் ஒன்றும் இல்லை மேடம், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். எனக்கு லாஸ்ட் 5 வருஷமா எனக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா இருந்துட்டு இருக்கேன் மேடம். நானும் மெடிசன் எல்லாம் போய் எல்லாம், அதாவது எதுவுமே யூஸ் இல்லாமல் போய் கடைசியில் வேற வழி இல்லாமல் தான் இருந்தேன். சின்ன சின்ன மெடிசன் பண்ணிட்டு இருந்தாலும் தமிழ்ல எந்த சேனல் வரல இது வரைக்கும். எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் தான் வந்துன்னு சொல்லி தமிழுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரா ஒரு சேனல் எதுவும் கிடைக்கல. இது ஃபர்ஸ்ட் டைம் உங்க டைம் கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப பாக்கியம் தான் நினைக்கிறேன். பட் நான் டெய்லி கண்டினியூவா டெய்லி செஞ்சு தான் இருந்தேன் மேடம். பட் சின்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மனசு அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அதாவது சின்ன சேஞ்சஸ், அதாவது மனமும் அலைபாரதில் நிறுத்தி ஒரு சின்ன அதாவது அமைதி, அதாவது எங்க போனாலும் வெளியே போனாலும் மைண்டு, அதாவது தாட்ஸ் நிறைய வருது இல்லை மேடம். அந்த தாட்ஸ் எல்லாம் கம்மியாகி பட் ஒரு அதாவது காமான ஒரு நெஞ்சு குழிக்குள்ள ஒரு காமான சென்சேஷன் கிடைக்குது. பட் இப்படியே செஞ்சு மாஸ்டர் எல்லாம் சொன்னாங்கல்ல, அதே நாளா ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு நீங்க சொல்றீங்களே, ஒருத்தர் 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கறப்ப அதான் நம்ம லைஃப்லாம் அவ்வளவு தூரமா நம்ம செய்யாம விட்டுட்டுவேன்னு ஒரு ஃபீலிங்லாம் கூட இருக்கு மேடம். நம்ம சரி இருந்தாலும் இப்போதைக்குன்னா கழிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். பட் உங்க சேவை நல்லா இருக்கு. பட் இதே கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்னும் அதாவது என்னுடைய நோயிலிருந்து நான் வெளியே வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு மேடம். கண்டிப்பா நன்றி மேடம். அதுல சந்தேகமே இல்லை சார். என்ன வரும் வகுப்புகளிலும் நீங்க பங்கேற்கணும், அதுதான் எங்க ஆசை. தமிழ் சேனல் வந்தது ரொம்ப எல்லாரும் இவ்வளவு வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. பட் அதுக்கு ஒரு நேரம் வரும்போது தானே வரும். அப்போ எப்பவும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பெட்டர் லேட் தேன் நெவர். அதே மாதிரி லேட்டா வந்தா பரவாயில்ல, பட் வராம இருக்க கூடாது, வந்துட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தது புவனேஸ்வரி மேடம், நீங்க பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் பேசலாம் மேடம். மேடம், ரொம்ப எல்லா மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இது மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணது கிடையாது. எல்லாரும்
எல்லாரும் இந்த மெடிடேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றி. இந்த தமிழ்ல ரொம்ப சந்தோஷம். எல்லா மாஸ்டருக்கும் ரொம்ப சந்தோஷம். நானே வந்து இந்த மெடிடேஷன்ல உட்காந்து செய்வேன்னு சொல்லிட்டு நானே நினைக்கல. நான் டெய்லி ஏந்து கரெக்டா 5:30க்கெல்லாம் நான் டக்குன்னு முழிப்பேன். எனக்கே அது எப்படின்னே தெரியல. இன்ன வரையும் எனக்கு சந்தேகமாவே இருக்குது. நானா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம் மேடம். எனக்கு நிறைய பேக் பெயின்லாம் இருந்தது, கால் வலிலாம் இருந்தது. இப்ப எனக்கு கொஞ்சம் தேவலாம் மேடம். உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை. இதை தொடர்ந்து இதை நீங்க நடத்தணும். நன்றி மேடம். கண்டிப்பா. உங்களுக்கு அந்த வலிகள்ல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வந்திருக்கேன் கேட்டதே ரொம்ப ஆனந்தமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் மேடம். சந்தோஷமா இருக்குது. உண்மைதான் மேடம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேக் பெயின் ரொம்ப நாளா இருந்தது. கண்டிப்பா தொடர்ந்து ஒரு 10 நாள். சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். எல்லா மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே மேடம். இதுல நான் பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். உங்களோட பேசுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது உங்களை மீட் பண்ணி பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி மேடம். என்னோட மனசார நன்றி உங்க எல்லா மாஸ்டருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். வரும் வகுப்புகள்ல நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க. வகுப்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வீட்டுல வந்து இந்த ஏதாவது மியூசிக் போட்டுட்டு நீங்க வந்து தியானம் பண்ணணும். ஓகே மேடம். ஐ வில் டூ மேடம். தேங்க்யூ மேடம். கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். செல்வராஜ் சார், நீங்க பேசுறீங்களா? அகிலா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களே மேடம். ஓகே ஓகே. ஐ குட் நாட் see that. அகிலா, ஓகே. ஹலோ, நமஸ்தே மேடம். பேசுங்க. நீங்க வந்து திருப்பி எப்ப ஸ்டார்ட் பண்றீங்கங்கறது எங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? இது வந்து அந்த வாட்ஸ்அப்லயே வருமா? சுனிதா மேடம், நீங்க பேசுறீங்களா? மேடம், ஒவ்வொரு மாதமும் 1st ல இருந்து 21st வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே திருப்பி லிங்க்ஸ் வரும். ஸோ அந்த நடுவுல நிறைய உங்களுக்கு வீடியோஸ் அது அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருங்க. அந்த கேப் இல்லாம டெய்லி நீங்க வீட்டுல இந்த டைம்க்கு எழுந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ அது கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் திருப்பி கிளாஸஸ் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி அந்த இது எல்லாமே இருக்கும். சரியா? ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேடம். அந்த குரூப்ல இருந்து வெளியே போயிடாதீங்க. குரூப்ல இருங்க. அந்த குரூப்லயே உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நன்றி மேடம். ராஜசேகரன் சார், நீங்க பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க சார். அன்மியூட் வரலையா? பேசலாம் சார். ஹலோ, பேசுங்க. மேடம் கேக்குதுங்களா? கேக்குது. பேசுங்க. நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். மகாவதார் ஃபவுண்டேஷன் நிறுவனருக்கும் நம்ம ரங்கநாதன் ஜிக்கும் சுனிதா மேடம்க்கும் உங்க சத்தம் கேட்கல மேடம்க்கும் உங்க சத்தம் கேட்கல. கேக்குது மேடம். அன்மியூட் பண்ணுங்க மேடம். எங்களுக்கு எல்லாம் கேக்குது. மைக் திறந்துக்குங்க. கேட்கல. சித்ரா மேடம், எங்களுக்கு கேக்குது. அன்மியூட்டா தான் இருக்கீங்க, நான் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? கேட்கல. சித்ரா மேடம், நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்கல. என்னாச்சு? சித்ரா மேடம் மியூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குது. சொல்லுங்க. கேக்குதுங்களா மேடம்? கேக்குது. சொல்லுங்க. மகாவதார் ஃபவுண்டேஷன் நிறுவனருக்கும் நம்ம ரங்கநாத்ஜிக்கும் சுனிதா மேடம்க்கும் சித்ரா மேடம்க்கும் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளைட்டு, அந்த பிளைட்ல நீங்க பறக்க வைக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல தியானம், நல்ல மியூசிக். வாழ்க்கையில வந்து நம்ம பாடத்தை வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வராங்க, எல்கேஜி யூகேஜின்னு. இப்ப இந்த ஆன்மீக இதே இல்லை. இப்ப இந்த ஆன்மீக பயணத்துல உங்களோட சேர்ந்து பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இது மென்மேலும் வளரணும்.
இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் தமிழ் சேனல்ல நீங்க ஆரம்பிச்சது மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி சார். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். உமா ஸ்ரீதர் பேசுறீங்களா? உமா ஸ்ரீதரன். உமா மேடம். ஓகே. அடுத்து நான் அன்மியூட் ஆல் பண்ணிட்டேன். நீங்க ஒவ்வொருத்தரா பேசினா கூட பரவாயில்ல ஆக்சுவலி. ஹலோ, வணக்கம் மேம். பேசுங்க பேசுங்க மேம். இன்னைக்கு சாரி மேம், அடுத்த செஷன்ல நான் பேசுறேன் மேம். தேங்க்யூ. நன்றி சொல்லி போயிடுங்க அட்லீஸ்ட். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேம். அருணா ராஜேந்திரன். பேசுங்க மேடம். அருணா ராஜேந்திரன். அருணா ராஜேந்திரன். அன்மியூட் பண்ணீங்க. ஹலோ ஹலோ. பேசுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். டெய்லி அட்டன் பண்ணேன், கொஞ்சம் லேட்டா அப்படி இப்படி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோ ஆன் பண்ணிக்குங்க. வீடியோ வீடியோவா? ஆமா, நாங்கெல்லாம் பார்க்கணும் இல்ல உங்களை. அதை ஜஸ்ட் தொட்டா போறோம், அது ஆன் ஆயிடும். ஓகே. ராக்கியப்பன். ராக்கியப்பன் அன்மியூட் பண்ணிக்கோங்க நீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காவது முதல்ல பேசணும் அப்படின்னு இருந்தா ப்ளீஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. சங்கர் நீங்க பேசுங்க. மேடம், எல்லா மாஸ்டருக்கும் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த கிளாஸ் தமிழ்ல ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. 6 மணிக்கு தான் டக்கு டக்குன்னு நம்ம சரி கிளாஸுக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாவே போய்கிட்டு இருக்கு. இந்த கிளாஸ் மென்மேலும் தொடரணும் மேடம். கண்டிப்பா தொடர்தான் போறது. நீங்க எல்லா வகுப்புலயும் சேர்ந்துக்கவும் செய்யலாம். இன்னும் நிறைய ஆசிரியர்கள் வருவாங்க. இன்னும் நம்ம கவர் பண்ணாத பல தலைப்புகள்ல அவங்க பேசுவாங்க, அவங்க அறிவை பகிர்ந்துப்பாங்க. அதுல இருந்து நம்மளும் வளரலாம். அதனால கண்டிப்பாக தியானத்தையும் நல்லா இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகலாம். கண்டிப்பா நீங்க அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் வரையும் நீங்க வீட்டுல தியானத்தை கடைபிடிச்சுட்டே வாங்க. நிறுத்த வேண்டாம், கேப் கொடுக்காம பண்ணிட்டே வாங்க. அப்புறம் மேடம், தியானத்துல எனக்கு உண்மையிலே சொல்லுதேன் மேடம், எனக்கு கொஞ்சம் மன பதட்டம், அந்த மாதிரி பயம், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சுங்க மேடம். அப்போ ஆரம்பத்துல ஒரு 25 நாள் ஒரு தொடர்ந்து பண்ணினேன், தியானம் பண்ணேன். ஒரு இங்க பக்கத்துலதான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. வயிற்று பகுதியை கவனிங்க, அந்த மூச்சை கவனிங்க அப்படின்ட்டு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதுலையுமே அங்க எங்கேயுமே ஆச்சரிக்காததுன்னு மாத்திரலாம் சாப்பிட்டு பார்த்தேன். எதுவுமே இந்த மனசுல உள்ள பயங்கள் மாத்திரம் குறையவே மாட்டேன்றது. மந்திரங்கள் சொல்லி பார்த்தேன், அது சொல்லி பார்த்தேன், அப்பவும் எதுவுமே குறையல. அப்போ ஒரு 25 நாள் நல்லா பண்ணினேன் தியானம். உட்காந்து ஒரு மணி நேரம் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே படிப்படியா அந்த மனப்பயம் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு மேடம். அதுல இருந்து எனக்கு தியானம்னாலே ரொம்ப பிடிச்சு போச்சு. வீட்டுல தனியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு குரூப் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ தொடர்ந்து இதுல பண்ணும்போது அப்ப நமக்கு கொஞ்சம் மேன்மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு.
ஆனா தியானம் உண்மையிலே இந்த மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிப்போச்சு. ஆனா அதை பண்ணி பார்த்தா இதை பண்ணி பார்த்தா எதுவுமே சரியா இல்ல. தியானத்துல இப்படி போகுதா மனசே அப்படியே நல்லா ஆயிடுது. தியானத்துல இருந்து ஞானமும் வரும் சார். போக போக தியானத்துல இருந்து ஞானமும் கிடைக்கும். ஆமாங்க மேடம், இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கு. நம்ம வீட்டுல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுகள் அப்படி இப்படி வரும். இப்ப எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு நிம்மதியாவும் இருக்கு. மன சந்தோஷமா நல்லா இருக்குங்க மேடம். மேடம் அந்த கிளாஸ் ஒன்னும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் மேடம். நீங்க டெய்லி எல்லா மாஸ்டரும் வரணும். கண்டிப்பா. நீங்க எல்லாம் இல்லாம எங்களால நடத்தவும் முடியாது. இதுக்கெல்லாம் மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான். நீங்க எல்லாரும் வர்றதுனாலதான் இந்த வகுப்பே போகுது இல்லையா? எங்களால நடத்த முடியுமா வரலன்னா? இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தான் அது சேரும் அந்த இது. சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க மேடம், சரிங்க. ஜெயராஜ். வணக்கம் மாஸ்டர், கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. சென்னையில இருந்து பேசுறேன் மாஸ்டர், ஜெயராஜ் என்னுடைய பேரு. கடந்த ஒரு 5 வருட காலமாக நான் இந்த தியானத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து விஎம்சி மலையாளம் அந்த சேனல்ல இருந்து தான் நான் இந்த தியானத்தை கற்றுக்கொண்டேன். சீமா சுபாஷ் என்ற அவர்கிட்ட அந்த மெடிடேஷன் நான் பண்ணி ஒரு 6 மாசத்துல என்னுடைய வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடுச்சு. நிறைய செஷன்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்றேன். இந்த வெரிகோஸ் வெயின் அதுக்கப்புறம் ஒரு பேக் ஸ்ப்ரெயின் வந்தது, அதுவும் பெட்ரிடன் ஆயிட்டேன், எதுவுமே டோட்டலி இன்னும் பண்ண முடியாம அதுல இருந்து ரிவைவ் ஆயிட்டேன். ஸோ அதனால இதை வந்து மற்றவங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நாதோ பாசனா என்ற அந்த பேரில் என்னுடைய லோகோவோட பார்க்கலாம். நாதோ பாசனா என்ற ரிதமிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற சேனல். நான் ரிதமிக் ட்ரெயினர். ஸோ அது கற்றுக் கொடுத்துக்கிட்டு அதுல நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஈவினிங்ல அந்த செஷன் டெய்லி இருக்கு, மண்டே டு ஃப்ரைடே 9 to 10. என்னுடைய நம்பர் வேணா கூட நோட் பண்ணிக்கோங்க, 8608272907. இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த சேனல்ல வரலாம், யாரு வேணாலும். அதுல வந்து ஃப்ரீயாவே இந்த தியானமும் இந்த ரிதமிக் ட்ரைனிங்கும் சொல்லி கொடுக்குறேன். எவ்ரி சண்டே 3 PM to 4 PM அந்த ட்ரைனிங் செஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சேனல் வந்து எனக்கு தெரிய வந்தது வந்து சீனியர் மாஸ்டர் குமாரி மாஸ்டர் என்னுடைய குரூப்ல இருக்காங்க. அவங்க நேற்று கூட சுவாதியா செக்ஷன் என்னுடைய குரூப்புக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெகுலர் இது எங்க குரூப்ல இருக்கவங்க. அவங்க தான் சொன்னாங்க அவங்க செஷன் பண்றதா அந்த 17th அன்னைக்கு தான் நான் வந்து அதுல ஜாயின் பண்ணேன். அப்படிதான் எனக்கு இந்த மகாவதார் இது இருக்கிறதே தெரியும். ஆனா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர், ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சுனிதா மாஸ்டர் ஜெகதீஷ் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த ரிதமிக் இதுல கூட பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும் சுனிதா ஜெகதீஷ் மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் இந்த குரூப் நான் என்னுடைய குரூப் நாதோ பாசனான்ற குரூப் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். ஆனா உங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர், உங்க சேவையை தொடரணும், மற்றவங்களுக்கு இது நல்லபடியா சேரணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மாஸ்டர், தேங்க்யூ. இதுல நீங்க முக்கியமா நீங்க வந்து பல நோய்கள், அதானது வெரிகோஸ் வெயின்ஸ், அப்புறம் வேற ஏதோ சொன்னீங்க அந்த மாதிரி பேக் ஸ்ப்ரெயின் ஆகி அப்படியே என்னால நடக்க முடியல, பெட்ரிடன் ஆயிட்டேன் டோட்டலி. சோ அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வந்தீங்கன்னு நீங்க அந்த அனுபவத்தை பகிர்ந்துகின்ற இல்லையா, அது மற்றவருக்கு ஊக்குவிக்கும், ஈடுபாட்டை உண்டாக்கும். அந்த பெட்ரிடன் ஆன டைம்ல வந்து 3 to 6 நாங்க வந்து பிரம்ம முகூர்த்த தியானம் எப்பவும் பண்ணுவோம். அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால வித்தின் ஏ ஷார்ட் பீரியட்லயே நான் ரிவைவ் ஆயிட்டேன். அதுதான் ஒரு பெரிய விஷயம். டாக்டரே அசந்துட்டாங்க. டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, டாக்டர் வீட்டுக்கு வர வச்சு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது அந்த டைம்ல, அவங்க கிட்ட போக முடியாதனால. அப்ப அவங்க கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் ரிவைவ், அவங்க ஒரு 50% சரியா இருக்குமான்னு கேட்டாங்க அந்த பேக் ஸ்ப்ரெயின்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி தியானம் வந்து பேசாதீங்க, ஒரு ஆள் பேசுங்க, மற்ற பேர் மியூட்ல இருங்க ப்ளீஸ். ஓகே அதான் மாஸ்டர், அந்த அது தியானம் வந்து அந்த அளவுக்கு பயனுள்ளதுன்றது அன்னைக்கு ரொம்ப நல்லாவே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதை பார்த்த பிறகு என்னோட மிஸ்ஸஸும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் தோணி இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஏ ரிதமிக் ட்ரெயினர். ஸோ மிருதங்கம், தோலக்கு, கஞ்சரா எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் ரெகுலர் மெடிடேஷன் கிளாஸும் பண்றேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். 6 நாள் வேணும்னா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க, 8608272907. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சோ மச். உங்களோட ஷேர் பண்ணினது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இல்ல சித்ரா மேடம், நெக்ஸ்ட் செஷன்ல லைவ் மியூசிக்கோட மெடிடேஷன் பண்ணலாம். சாரோடது மியூசிக்கோட ஒரு நாளைக்கு மெடிடேஷன் பண்றோம் சார், பண்றோம். we will invite you sir. கண்டிப்பா
அது ரொம்ப நல்லா இருக்கும் லைவ் மியூசிக். எஸ் கண்டிப்பா பண்றேன் மாஸ்டர். அது டைம் கிடைக்கணும். மார்னிங்ல இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவே நான் நேரத்தை ஒதுக்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் பண்ணலாம். ஒரு 1 hour 1/2 hourக்குள்ள தானே இருக்கும், பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஏதோ ஒரு நாளைக்கு தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இப்போ அருணா ராஜேந்திரன், நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. இருங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாராலும் ஜாயின் பண்ணேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி மேம். உங்களுக்கு ஏதாவது நீங்க முதல் தடவையா நீங்க தியானம் பண்ணினீங்களா இல்ல முன்னாடியே பண்ணிட்டு இருந்தீங்களா? முதல்ல இந்த சகஜ யோகால கொஞ்ச நாள் சேர்ந்திருந்தேன். அவ்வளவுதான், வேற எங்கேயும் பண்ணல. நீங்க இந்த வகுப்புல சேர்ந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது நோய்கள் மாறவோ இல்ல உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கவோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க கொஞ்சம் அந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் அமைதியா இருக்கேன். கொஞ்சம். தேங்க்யூ so much மேடம். சரிங்க, தேங்க்யூ. நன்றி. பேசியாச்சு அவர். spoken already. Now Dr. Selvaraj. Dr. Selvaraj, நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாக்கா இருக்கும் அதை கண்டுபிடிக்க. டாக்டர் செல்வராஜ் இல்லையா? இது இருக்கு SP செல்வராஜ், நீங்க பேச விரும்புறீங்களா சார்? அன்மியூட் பண்ணுங்க செல்வராஜ் சார். ஓகே, இப்போ வந்து புவனேஸ்வரி. செல்வராஜ் சார் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிக்குங்க, பேசலாம் சார் நீங்க. ஹலோ, பேசுங்க. கேக்குதா மேடம்? கேக்குது கேக்குது. இந்த 24 நாள் ப்ரோக்ராம் வந்து உண்மையிலேயே எனக்கெல்லாம், நான் உண்மையிலேயே இந்த ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டேன் மேடம். 2 டிஸ்க் எடுத்தாச்சு ஆக்சிடென்டலா. என்னன்னா இதுல எனக்கு ஏதாவது ஒரு ரெமடி கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து இந்த தியானம் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பயன்பாடா இருக்கு. அது உண்மையிலேயே உங்களுக்கும் நம்ம ரங்கநாதன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இதன் மூலமா எனக்கு நல்லபடியா குணமாகும். சுனிதா ஜெகதீஷ் மேடம், தமிழ்ல டாக்டரேட் மேடம், ரிட்டையர்ட் டீச்சர், தமிழ்ல டாக்டரேட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் விடாம டெய்லி நம்ம தங்களுடைய நிகழ்ச்சியில சிறப்பா நீங்களும் கொண்டு போறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசிரியர்களை வச்சு ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்றீங்க. ரொம்ப உண்மையிலேயே இத உண்மையிலேயே தொடர்ந்து அதை நீங்க நிகழ்த்துங்க மேடம். உண்மையிலேயே மக்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப அருமையா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். அந்த யூனிவர்ஸ் தான் எனக்கு இல்ல, உங்களுக்கு திறமையில மத்தவங்களும் பயன்படணும், மக்களும் நலமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்குங்கிற ஒரு செயல் இது உண்மையிலேயே ஒரு பெரிய சேவை மாதிரி தான். இதை தொடர்ந்து செய்யுங்க மேடம். எங்களுக்கு எல்லாம் நல்ல பயனா இருக்கு. நம்மளுடைய பணிக்கு நான் நல்ல வாழ்த்துக்களை சொல்றேன். நீங்கள் இந்த நல்ல நல்ல தலைப்புகளை தேடி எடுப்பதும் அந்த தலைப்புகளை கையாள முடிகிற அந்த ஆசிரியர்களையும் கொண்டு வர்றதும் எல்லாம் இந்த மேடம் சுனிதா ஜெகதீஷ் தான் பண்றாங்க. சீனியர் நல்லது. எங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்குது. இதை பற்றிய ஞானமும் பயன்பாடும் நல்லா இருக்கு. ஃபுல் கோஆர்டினேஷன் பண்றாங்க அவங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. நல்லபடியா கொண்டு போங்க. உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி. பின்னால நான் வரேன், ஆனா இதுக்கு பின்னால நிறைய பேர் இருக்காங்க. சரி மேடம், நன்றி மேடம். நன்றி மேடம். கண்டிப்பா. ஓகே, புவனேஸ்வரி மேடம் நீங்க பேசலாம். புவனேஸ்வரி மேடம் கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க மேடம்.
புவனேஸ்வரி. வேற யாரு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா? தில்லி பாபு. ஓகே, தில்லி பாபு நீங்க பேசலாம். தில்லி பாபு சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, பேசலாம் நீங்க. தில்லி பாபு சார். ஓகே, லதா. லதா மேடம். லதா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வேற யாரு பேச ஆசைப்படுறீங்க? சந்திரா சார் பேசுறீங்களா? வீடியோ ஆன் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். நமக்கு டைம் கம்மியா இருக்கு, எல்லாரையும் கவர் பண்ண நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்து நான் சொல்லும் போது இங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய பேரை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நான் இப்போ வந்து சந்திரா சார் நீங்க அன்மியூட் பண்ணுங்க, நான் கொடுத்துருக்கேன், பேசலாம் நீங்க. ஹலோ சந்திரா சார். அதெல்லாம் லைக் ராக்கியப்பன். யாரு நீங்க இருக்கீங்களா? தெரியல எனக்கு. நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ராக்கியப்பன் நீங்க பேசலாம். கண்டினியூ. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க கையை அப்படி காட்டவாவது பண்ணணும். அப்பதான் எனக்கு புரியும். என்ன நிறைய பேர் இருக்கீங்களா, எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க யாராவது பேச விரும்புறீங்களா? சந்திரா சார். வளர்மதி பேசுறீங்களா? வளர்மதி. வளர்மதி. வளர்மதி பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்குங்க. மகிழ்வான காலை வணக்கம் மேடம். உங்க வீடியோ நேர வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல உங்களை. பேசுங்க பேசுங்க மேடம். வீடியோ இல்லைன்னா கூட நீங்க பேசுங்க. பேசுங்க மேடம். ரொம்ப அற்புதமான கிளாஸ் மேம். இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தது நீங்க கிளாஸ் வந்து ஒவ்வொரு அனுபவமும் புதுசு புதுசா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப எங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு இங்க கிடைச்சது. நான் புதுசா தான் இப்பதான் வந்திருக்கேன் இதுக்குள்ள. தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது என்னால. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே வேற ஏதாவது தாட் வந்து அதை டிஸ்டர்ப் ஆகும், வெளியில வந்துருவேன். ஆனா இங்க இப்போ வரும்போது என்னால இந்த 20 நிமிஷம் உட்கார முடியுது. வெரி குட். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றி. உங்களோட தொடர்ந்து நான் டிராவல் பண்ண ஆசைப்படுறேன் மேம். நன்றி. சந்தோஷம். வரும் வகுப்புல நீங்க பங்கேற்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். நிச்சயமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது யாரு வரீங்க? சீக்கிரமா வாங்க, நமக்கு டைம் நம்ம கொடுத்துருக்கோம் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. வின் ஜேன்னு ஒரு நேம் இருக்கு, எனக்கு புரியல. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. யார் பேசுறீங்க? சந்திரா பேசுறீங்களா? ஓகே, பேசுங்க சார். மேடம், மேடமா? ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம். நான் இடையில 13வது நாள் தான் வந்தேன். அப்பயும் டைம் கீப் அப் பண்ண முடியல. இருந்தாலும் அட்டென்ட் பண்ண வரையில ரொம்ப திருப்தியா நல்லா இருக்கு.
ரொம்ப சந்தோஷம். தவிர உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்கள நோய்கள் ஏதாவது குறையவோ, இல்ல உங்கள மன அழுத்தம் குறையவோ, மன அமைதி மன அமைதி கிடைக்குது. தூக்கம் வராது, தூக்கம் வரலாம். எல்லாமே மாறுங்க. ஆமா நான் ஆமா உங்கள தூக்கம் மாதிரி நல்லா வருது, மன நான் அமைதி உங்கள மாதிரி இருக்குது, தான் நல்ல இப்பதான் மன தெளிவு இருக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லா இருக்குங்க மேடம். மாற்றங்கள் சொல்லுங்க, மாற்றங்கள். மேடம் இந்த கேப் மெடிடேஷன் கேப் நம்மளுக்கு கிடைக்குங்களாங்க மேடம்? மியூசிக்க சொல்றீங்களா? இது கேப் இது பிரமிட் கேப், பிரமிட் கேப். அச்சா, பிரமிட் கேப் கிடைக்குமே. அது நான் போட்டிருந்தேன்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தேன். எங்க இருக்கு? நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். சுனிதா மேம், நீங்க பேசுறீங்களா இத பத்தி? மேடம் பிரமிட் கேப் வந்து எங்க கிடைக்கும், என்ன ரேட் அதெல்லாம் சொல்லுங்க, அது வேணும். அது வந்து பெங்களூர்ல இருக்கு, ஒயிட்ஃபீல்டுல. சரிங்க. அத வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க மெம்பரா இருக்கீங்கல்ல, ஆமாங்க. வாட்ஸ்அப் அதுல நான் போட்டிருக்கேன், திரும்பவும் போடுறேன். ஓகேவா? திருப்பி இன்னைக்கு போட்டு விடுங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்பவும் போடுறேன். அதுல நீங்க வந்து நீங்க ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர்ல அவங்கள்ட்ட கேட்டானா அவங்க எவ்வளவு ரேட் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த கேப்பை வாங்கி அதை அணிந்துட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தினப்படி அதை போட்டுக்காம பண்றதை விட உங்களுக்கு 2 மடங்கு ஜாஸ்தி உங்களுக்கு பலன் கிடைக்கும். கொரியர்ல வாங்கிக்கலாம்ல? கொரியர்லயே வாங்கிக்கலாம். நான் போடுறேன், நீங்க கண்டிப்பா அதை நான் பின் பண்ணிடுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும் அது. சரி சரி. இனி இப்போ பழனியப்பன் சார் இருப்பார், அவர் பார்த்துப்பார். அதுல நான் அடுத்த வகுப்புல நான் இல்ல, பட் அவர் ஃபாலோ பண்ணிப்பார். நான் இன்னைக்கு கண்டிப்பா அந்த இப்ப உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். நீங்க இன்னைக்கே செக் பண்ணா உங்களுக்கு அதுல கிடைக்கும், அல்லது பழனியப்பன் சார் அது அடுத்த இதுல போடுவாரு. சரியா? நீங்க நல்லா கான்டாக்ட் பண்றீங்க மேடம், கிளாஸ் ரொம்ப அருமையா இருக்குது. வாழ்த்துக்கள், மேலும் நீங்க வளர. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க இத பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வரதராஜன் சார். வரதராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நீங்க பேசலாம் சார். வணக்கம் மேடம். இந்த பயிற்சி தொடர்ந்து கலந்துக்கிறேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா. 2 நாள் மட்டும் இந்த கலந்துக்க முடியாம போயிட்டு கொஞ்சம் ஜோலியா போய் லேட் ஆயிட்டு, இந்த 20 நாள் நல்லா செய்யறேன். இந்த மெடிடேஷன் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கு மேடம். பிரத்யேகமா இருந்தா சொல்லுங்க. என்ன மேடம்? பிரத்யேகமா உங்களுக்கு இந்த இதுல சொல்லப்போனா இந்த தியானம் பண்ணி இந்த 21 நாள்ல ஏதாவது பிரத்யேகமா உங்களுக்கு அனுபவங்கள் தெரிஞ்சுதா? இருக்கு மேடம். எந்த நேரமும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. அந்த தூக்கம் எல்லாம் இப்ப கிடையாது மேடம். உற்சாகம் வந்தது, உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. வெரி குட். எல்லாமே நல்லா இருக்கு மேடம். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். வின்ஜேன்னு ராக்கியப்பன் இருக்காங்களா? ராக்கியப்பன், நீங்க அன்மியூட் பண்ணலாம். இருக்கீங்களா? ஓகே. லதா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சீக்கிரமா பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். சாந்தா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணுங்க, நீங்க பேசலாம். மேம் நான் பேசிட்டேன் மேம். சுனிதா மேம் நீங்க பேசுறீங்களா? சாரி எனக்கு தெரியல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வின்ஜேன்னு யாரோ இருக்காங்க, என்ன பேரா அது உங்களுக்கு எப்படி போட்டிருக்கீங்க தெரியல. WINVJன்னு போட்டிருக்கீங்க. நீங்க பேசலாம் அன்மியூட் பண்ணி. தில்லி பாபு அன்மியூட் பண்ணுங்க. தில்லி பாபு சார்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து நல்லா எடுத்துக்கணும் சொல்லுவேன் நான். அதனால முன்னே வந்து எதுவாவது நீங்க பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் நீங்களும் அடுத்த வகுப்புல எல்லாம் கிளாஸ் எடுக்க முடியும். அதுக்கு வந்து நீங்க பேச ஆரம்பிச்சாதான் உங்களுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ நமக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. நான் வந்து எண்டு பண்ண வேண்டிய அவசியம் வருது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேர்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, சஜஷன்ஸும் கொடுத்தீங்க. கண்டிப்பா அதெல்லாம் அதுக்கு உங்களுக்கு பதிலும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நீங்க வராம இந்த வகுப்பை நடத்திட்டு போறது ரொம்ப கஷ்டம். இந்த வகுப்பு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான், நாங்கள் இல்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட சார்பில், மகாவதார் ஃபவுண்டேஷனோட சார்பில் நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்ளுறேன். இப்போது நம்ம இந்த வகுப்பை இன்னையோட முடிச்சுக்கலாம். வரும் வகுப்பிலையும் நீங்க சேர்ந்து கொண்டு இந்த பயனை அடையணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த இதை நிறுத்தி கொள்றேன். மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் மேடம். ஒரே செய்தி, இந்த வரும் நெக்ஸ்ட் பேட்ச் சிலபஸ் இன்னும் 4-5 நாள்ல வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வெளியிடுவாங்க. லிங்க் உங்களுக்கு கிடைச்சிரும். மே 1ஆம் தேதியில இருந்து மே அடுத்த 21 நாளைக்கு நடக்க வேண்டிய இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் லிங்க் அனைவருக்கும் அனுப்புவாங்க வாட்ஸ்அப் குரூப்ல. நீங்க அனைவரும் திருப்பியும் தொடர்ச்சியா இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். ஓகே, முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு என்னோட சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட கோஆபரேஷனுக்கும் உங்களோட அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த வகுப்பை இப்போது நிறுத்தி கொள்கிறேன். பெரிய அந்த பிரம்மாண்ட சக்தி இருக்கே, அந்த யூனிவர்ஸ் தான் நமக்கு இந்த சக்தியை கொடுத்தது. இந்த நடத்துவதற்கான அந்த சக்தியும் எனக்கு அந்த யூனிவர்ஸ் தான் கொடுத்தது, பிரபஞ்ச சக்தி. நம்ம அதை வணங்கி கொண்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து தியானத்தை பண்ணுங்க.